வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 19வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். இன்று நேரில் சந்திக்கிறார் மு.க. ஸ்டாலின். மதுசூதனனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் சின்னம் புகார் பற்றி விளக்கம் அளிக்க உத்தரவு. ரேஷன் கார்டுகளுக்கு ஸ்மார்ட் கார்டு முதல்வர் பழனிசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலைகள் குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தில்லி ஜந்தர் மந்தரில் 19வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். தமிழக விவசாயிகள் தில்லியில் மேற்கொண்டுள்ள போராட்டம் இன்று 19வது நாளை எட்டியுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று தில்லி சென்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலையில் விமானம் மூலம் அவர் புறப்பட்டார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். மின்கம்பம் சின்னத்தை இரட்டை இலை சின்னம் போன்று பாவித்து பிரச்சாரம் செய்தது பற்றி விளக்கம் அளிக்குமாறு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி வேட்பாளர் இ. மதுசூதனனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் மின்கம்பம் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். வேட்பாளராக இ. மதுசூதனன் நிறுத்தப்பட்டுள்ளார். மின்கம்பம் சின்னத்தை இரட்டை இலை சின்னம் போன்று சித்தரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக அதிமுக அம்மா கட்சியின் அமைப்பு செயலர் தளவாய் சுந்தரம் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புகார் பற்றி வரும் 3ஆம் தேதி காலை 9 மணிக்குள் விளக்கம் அளிக்குமாறு வேட்பாளர் இ. மதுசூதனனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் சென்னை மாவட்டம் நீங்கலாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக மின்னணு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளை மின்னணு ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றும் திட்டத்துக்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக ரேஷன் கார்டுகளில் இடம்பெற்றிருப்போரின் ஆதார் எண், தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. இதனிடையே அதற்கான பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் தமிழக உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிபத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்தார். அதன்படி சென்னை மாவட்டம் நீங்கலாக மற்ற மாவட்டங்களில் இன்று முதல் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. கொரட்டூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆர்.கே. நகரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னை மாவட்டத்தில் பின்னர் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நவீன குற்றங்களை கண்டுபிடிக்கும் வகையில் தொழில்நுட்ப அறிவை காவல்துறையினர் அதிக அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரை அடுத்த ஊனமாஞ்சேரி காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல் உதவி ஆய்வாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட 1028 பேர் கடந்த ஓராண்டாக பயிற்சி பெற்று வந்தனர். பயிற்சி நிறைவு நாளான நேற்று பயிற்சி திடலில் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி கலந்து கொண்டு பயிற்சி ஆய்வாளர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காவல்துறையினருக்கான 18 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து உரையாற்றினார். தற்போது அதிக அளவில் படித்தவர்களே குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் நவீன குற்றங்களை கண்டுபிடிக்கும் வகையில் தொழில்நுட்ப அறிவை காவல்துறையினர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது முதல்வர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதில் காவல்துறையின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு மக்களுக்காக அள்ளும் பகலும் உழைக்கும் காவல்துறையினரான நீங்கள்தான் இந்த நாட்டின் அரிய சொத்துக்களாக மதிக்கப்படுகின்றனர். ஒரு பிரச்சனைக்கு உடல் வலிமையை கொண்டு தீர்வு காண்பதை விட அறிவு கூர்மையை கொண்டு தீர்வு காண்பதே சிறந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். காவல்துறையினருக்கு தற்கால தொழில்நுட்ப அறிவு மிகவும் தேவையாக இருக்கிறது. எனவே நீங்கள் கணினி மற்றும் இணைய தொழில்நுட்ப அறிவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன்.
அஞ்சலக சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் இன்று முதல் குறைக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிபிஎஃப் எனப்படும் பொது சேமநல நிதி மற்றும் அஞ்சலக 5 ஆண்டு கால சேமிப்பு திட்டமான தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டங்களுக்கான வட்டி விகிதம் 8% 7.9% குறைக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி 8.5% 8.4% குறைக்கப்பட்டுள்ளது. கிசான் விகாஸ் பத்திரத்திற்கான வட்டி விகிதம் 7.6 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டி குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் தொடர்பான நிதி முறைகேடுகள் பற்றி விசாரணை நடத்த அமலாக்கத்துறையின் புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கியுள்ள இந்த அமலாக்கத்துறை பிரிவு வரும் 3ஆம் தேதி முதல் செயல்பாட்டை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி முறைகேடுகள் பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு வங்கிகள் தொடர்புடைய 3வது அமைப்பாகும். இந்த புதிய அமலாக்கத்துறை மூலம் வங்கித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.77 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.91 குறைக்கப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ரூபாய் மதிப்பு உயர்வு காரணமாக விலை குறைப்பு நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விலை குறைப்பை அடுத்து சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹69.28 டீசல் விலை லிட்டருக்கு ₹58.82 விற்பனையாகிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் தற்பொழுதுதான் பெட்ரோல் டீசல் விலைகள் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றம் செய்துள்ளன. நவம்பர் 16ஆம் தேதிக்கு பின்னர் தற்பொழுதுதான் பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 5ஆம் தேதி தமிழக அரசு மதிப்பு கூட்டு வரியை உயர்த்தியதால் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. காசு இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. சேலரி ஒரு 10,000 வாங்குறாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெட்ரோலுக்கே ஒரு 5,000 போயிடும். மீதி அதை வச்சு எப்படி அவங்க ரன் பண்ண முடியும் ஃபேமிலியை? பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருது. இது இன்னும் நல்லா குறைஞ்சா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்களை மாதிரி தொழிலாளிகள்லாம் இன்னும் நல்லா பழைப்பாங்க. ஒரு தடவை ஏற்றுனாங்கன்னா இறக்குறது இல்லை, அதோடு அதே ரேட் தான். இது 3 மாதம் எல்லாம் ஏறினே இருந்தது சார், குறையில. இப்போ தான் குறைச்சிருக்காங்க. இனிமேலும் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போவும் இதே நிலைமையில தான் இருந்திருக்கு. எப்போல்லாம் ஏறி இருக்கோ அப்போ ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ இறங்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கின மாதிரியும் தெரியல. கவர்மெண்ட் வச்சுட்டு இருந்த இதை திடீர்னு தூக்கி அவங்களே டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசைட் பண்ணுறதை யாராவது வாட்ச் பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அதை இறக்குறாங்களான்னு பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. நீட் தேர்வுக்கு 25 வயதிற்கு மேற்பட்டோரும் விண்ணப்பிக்கும் வகையில் காலக்கெடுவை வரும் 5ஆம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு நீட் வரும் மே மாதம் 7ஆம் தேதி நாடு முழுவதும் 80 மையங்களில் நடைபெறுகிறது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த மார்ச் மாதம் 1 தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டது. தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு 25ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை தளர்த்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து வயது வரம்பு தளர்த்தப்பட்டது. வயது வரம்பு தளர்வுக்கு மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 25 வயதிற்கு மேற்பட்டோரும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரும் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளனர். ஒடிசாவில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோயிஸ்டுகள் ரயில் நிலையத்தை வெடிவைத்து தகர்த்தனர். பிரதமரின் ஒடிசா வருகைக்கு மாவோயிஸ்டுகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று ராயகடா அருகே உள்ள டொய்காலு ரயில் நிலையத்திற்கு பயங்கர ஆயுதங்களுடன் மாவோயிஸ்டுகள் வந்தனர். பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை ரயில் நிலையத்திலிருந்து விரட்டியடித்த மாவோயிஸ்டுகள் ரயில் நிலையத்தை வெடிவைத்து தகர்த்தனர். அங்கு நின்றிருந்த சரக்கு ரயில் எஞ்சினையும் தகர்த்த அவர்கள் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் அடங்கிய நோட்டீசுகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ரயில் சேவை முற்றிலும் முடங்கியுள்ளது. 7 ஆண்டுக்கு பின்னர் தொடங்கிய ரயில் சேவை கேரளம் வரை நீட்டிக்க பயணிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தெரியாத அரசியலை விட தெரிந்த ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்வது என்று முடிவெடுத்துள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் மரணமடைந்த விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் தமது அறக்கட்டளை மூலம் 25 விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தலா 25,000 ரூபாயும் 2 கறவை மாடுகளையும் வழங்கினார். வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தாலி கொடிகளை மீட்க முடியாமல் மரணமடைந்த 2 விவசாயிகளின் மனைவிகளுக்கு மீட்கப்பட்ட கொடிகளை அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் அனைத்து விவசாயிகளுக்கு தம்மாலான உதவிகளை செய்து இனி எந்த விவசாயியும் மரணம் அடையாமல் பார்த்துக் கொள்ள இருப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். அரசாங்கத்திடம் போய் சண்டை போடவோ இல்ல அரசாங்கத்தை பத்தி பேசவோ எனக்கு அரசியல் தெரியாத விஷயத்துல நான் இறங்க மாட்டேன். நான் நினைச்சேன் கடன் 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் 2 தாலி முடி கொடுத்தேன். அவங்க பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு 40,000 ஒருத்தருக்கு 35,000 ரூபாய். அதையே நம்மளால பண்ண முடியாது. ஏன் நம்ம அரசாங்கத்துக்கு போய் கேட்டுட்டு இருக்கோம்? அரசாங்கம் பண்ற டைம்ல பண்ணட்டும். வேலூரிலிருந்து சித்தூர் செல்லும் சாலையில் உள்ள மைல் கற்களில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினர் கருப்பு மை பூசி அழித்தனர். தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மைல் கற்களில் ஹிந்தி எழுத்துக்களுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு தமிழுக்கு 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டு வருவது தமிழ் ஆர்வலர்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வேலூரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் செல்லும் நெடுஞ்சாலையிலும் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திராவிடர் இயக்க தமிழ் பேரவையினர் ஹிந்தி எழுத்துக்கள் மீது கருப்பு மை பூசி அழித்தனர். மொழியை அழித்துவிட்டால் எல்லாமே அழிந்துவிடும். இது ஒரு அறிவார்ந்த சமூகம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ அறிவார்ந்த சமூகம் உலகத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவும் பண்றாங்க. தயவு செய்து மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இது கூட பாருங்க, நீங்க இப்போ நீங்க எழுதி படிங்க, நாங்க அழிப்போம். திருப்பி எழுதுனா அழிப்போம். இந்த விழ எழுவோம் மாதிரி நாங்கள் அழிச்சுட்டு தான் இருப்போம். வேலை நிறுத்தத்திற்கு ஒரு சில லாரி உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்காமல் சங்க நிர்வாகிகளின் அறிவிப்பையும் மீறி வழக்கம் போல் லாரிகளை இயக்கி வருகின்றனர். டீசல் மீதான வேட் வரியை நீக்க வேண்டும், வட்டார போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் நடத்தும் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளை எட்டியுள்ளது. அதிக பாரமுள்ள சரக்குடன் லாரிகளை நிறுத்தி வைக்க முடியாத சூழல் உள்ளதாலும் லாரிகளில் ஏற்பட்டுள்ள சரக்குகளை உரிய நேரத்தில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாலும் இரவு நேரங்களில் ஒரு சில ஓட்டுநர்கள் லாரிகளை இயக்கி வருகின்றனர். இதனை அறிந்த லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் லாரிகளை இயக்காமல் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க ஓட்டுநர்களிடம் வலியுறுத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் மதுக்கரையை அடுத்த திருமுருகன் நகரில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கரையை அடுத்த திருமுருகன் நகரில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க முடிவு செய்த நிர்வாகம் அதற்கான பணிகளை தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் கடை திறக்கும் முடிவை டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்தது. இந்த நிலையில் மதுபான கடை அமைக்கப்பட இருக்கும் கட்டடம் முன்பு நேற்றிரவு மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற போராட்டத்தில் சுற்றுவட்டார மக்களும் கலந்து கொண்டனர். கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் வரக்கூடாது. இங்கே ஸ்கூலு, காலேஜஸ், குடியிருப்பு பகுதியில் ஒரு 60-70 பக்கம் இருக்குங்க. எல்லாரும் இதே வழியில தான் போகணும். தோட்டச்சாலைகள்லாம் இருக்கு. இந்த வழியை தாண்டி தான் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கெல்லாம் குழந்தைங்க போகணும், வரணும். அதனால இந்த குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் வர வேண்டாங்கிறது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. திருநெல்வேலியிலிருந்து தமிழக எல்லையான பகவதிபுரம் வரையிலான ரயில் சேவை 7 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து புனலூர் வரையிலான மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல பாதையாக மாற்றும் பணிக்காக கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் ரயில் சேவை நிறுத்தம் செய்யப்பட்டது. அப்பகுதியில் அமைந்திருக்கும் பாதையில் 7 குகைகள் இருந்ததால் அகலப்பாதை பணிகள் தாமதமாக நடைபெற்று தற்போது முடிவடையும் நிலையில் உள்ளது. தமிழகத்தில் செங்கோட்டையிலிருந்து புதிய ஆரியங்காவு வரையிலும், கேரளத்தின் புனலூர் முதல் எடமன் வரையும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று திருநெல்வேலியிலிருந்து தமிழக எல்லையான பகவதிபுரம் வரை ரயில் சேவை இயக்கப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் ரயில் சேவையை கேரள மாநிலம் வரை நீட்டித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த வண்டியை நியூ ஆரியங்கா வரை விட்டா அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க. இந்த பாடலேருந்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தால திருநெல்வேலி, மதுரையிலேருந்து வரக்கூடிய சிறு வியாபாரிகளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அந்த வண்டியை சீக்கிரமாக நியூ ஆரியங்கா வரை விட்டால் நல்லாயிருக்கும்.
வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு காய்கறிகளை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை பாலைவனமாக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி தீர்ப்பாய உத்தரவை செயல்படுத்த வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 4வது நாளாக நேற்று இரவிலும் முற்றுகை போராட்டம் நீடித்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவிரி தாய் பாதுகாப்பு தொடர் முற்றுகை போராட்டம் என்ற பெயரில் நடைபெறும் போராட்டம் 4வது நாளாக நேற்று இரவிலும் தொடர்ந்து நடைபெற்றது. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மேலாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரியும், மேகதாது ராசி மணலில் அமைக்க இருக்கும் அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியும் இந்த போராட்டம் நடக்கிறது. 4 நாட்களாகியும் தமிழக அரசும் இந்திய அரசும் இதை எதையும் கண்டுகொள்ளாத ஒரு போக்கை நீடித்து வருகிறது. இதற்கு ஆதரவான போராட்டங்களை நாங்களும் எங்களோடு இணைந்த அமைப்புகளும் முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக கைகளில் திருவோடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் விவசாயிகள் நரேந்திர மோடி அரசிட்ட கோரிக்கை வச்சு, அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவேரி நீர் பங்கீடு ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும், பல கோரிக்கைகளை வச்சு இந்த போராட்டத்தை அவங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸ் கூட்டத்தை புறக்கணித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டம் பைக்காரா அருகே டிப்பர் லாரியும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பணியர் இன பழங்குடியின பெண்கள் 2 பலியாகினர். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 படுகாயமடைந்தனர். கூடலூர் அருகே உள்ள ஏழுமரம் பகுதியைச் சேர்ந்த அம்புலி உட்பட 4 பேர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க உதகைக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். பைக்காரா அருகே 9வது மைல் பகுதியில் ஆட்டோ வந்தபோது கூடலூர் நோக்கி சென்ற டிப்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த பணியர் இன பெண்கள் 2 அதே இடத்தில் பலியாகினர். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட படுகாயமடைந்த 3 உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பெண்டில் கட் பண்ணோன்னே இந்த டீசல் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அது ஆட்டோவில் அடித்து அப்படியே அப்செட். நாங்கள் 3 லேடிஸ் சார், அவர் கூட வந்த ஒரு ஜென்ஸு, நான் ஓட்டிகிட்டு வந்தேன் சார். ஏதோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்க சார், அந்த இது அடிச்சு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை பெய்யாததால் கடும் வறட்சி நிலவி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆட்டிசம் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நாளை ஒட்டி மதுரையில் நடைபெற்ற பேரணியில் குழந்தைகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிசம் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நாள் ஆண்டுதோறும் ஏப்ரல் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் மதுரையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடக்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலகம் முதல் காந்தி மியூசியம் வரை நடைபெற்ற பேரணியில் ஆட்டிசம் குழந்தைகள், பள்ளி, கல்லூரிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆட்டிசம் குழந்தைகளுக்கான பெற்றோர்கள் கூட்டமைப்பும் ஸ்பார்க்ஸ் வித்யாலயா என்று சொல்லக்கூடிய ஆட்டிசம் சிறப்பு பள்ளியும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்னு இந்த ரேலியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எங்கள் குழந்தைய பற்றி புரிஞ்சுக்கணும், இது எங்கள் குழந்தைய வித்தியாசமாக பார்க்கக்கூடாது, இந்த குழந்தைய நம்ம குழந்தைங்க மாதிரி ஒரு சாதாரண குழந்தைய தான் புரிஞ்சுக்கிறோங்கிறத எங்களுடைய நோக்கம்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்றனர். வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்பாள் உடனாகிய திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்வ முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் கார்த்திகை மண்டபத்தில் எழுந்தருளுவது வழக்கம். அதன்படி எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமிக்கு 51 வகையான வாசனை திரவிய பொடி வகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திருமந்திரம் ஓதப்பட்டு அதனைத் தொடர்ந்து நவரத்ன ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் இளைய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தர் சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். திரளான பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதிகாசமாக விளங்குகின்ற ராமாயணத்தினுடைய தொடர்புடைய தலம் இந்த தலம். 4 வேதங்களில் ரிக்வேதம் அது இங்கே பூசை செய்திருக்கிறது. தாய் தந்தையருடைய சொல்லை கேட்டு குழந்தைகள் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த பாரம்பரியமும் இந்த திருக்கோயிலிலே நடக்கிறது. இந்த தலத்தில் இருக்கின்ற வேப்ப மரம் காற்றுப்பட்டாலே நமக்கு எல்லா நோய்களும் தீவிரமான ஒரு முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு அடிக்கடி நான் போகிறேன். இந்த நொடிப்பொழுதில் ரொம்ப மனதுக்கு இனிமையாகும் நிறைவாகும். கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வருகிறது எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அழுத்தமான நம்பிக்கை தான் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றி செல்லும். இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பாகிஸ்தானின் எல்லைப் பகுதியில் உள்ள பார்சினார் நகரில் மசூதி அருகே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 24 பேர் பலியாகினர். 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான எல்லையோர நகரமான பார்சினாரில் உள்ள ஷியா பிரிவினருக்கு சொந்தமான மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக திரளானோர் கூடியிருந்தனர். அப்போது மசூதி அருகே வந்த தீவிரவாதி ஒருவன் மசூதியின் நுழைவு வாயில் பகுதியில் நின்றிருந்தவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினான். அதனையடுத்து கூடியிருந்தவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியபோது தீவிரவாதி தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தான். இந்த தீவிரவாத தாக்குதலில் 24 பேர் பலியாகினர். 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட ஏராளமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் அட்லாண்டா மாகாணத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா மாகாணம் மற்றும் பிற மாகாணங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் கீழ்ப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பாலத்தின் இரும்பு கம்பிகள் மற்றும் பிளாஸ்டிக் குழாய்கள் எரிந்து சேதமடைந்ததால் பாலம் வலுவிழந்து இடிந்து விழுந்தது. இதனால் இந்த பாலத்தின் வழியாக மற்ற மாகாணங்களுக்கு செல்லும் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டியுள்ளது. அப்பகுதிக்கு அருகில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் இருக்கும் வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தில்லியில் நடைபெறும் இந்தியன் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் காலிறுதிப் போட்டியில் சாய்னா நேவாலை வென்று PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த வீராங்கனைகள் சாய்னா நேவால் மற்றும் PV சிந்து ஆகியோர் விளையாடினர்.
விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் செட்டில் PV சிந்து 21-16 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றார். இரண்டாவது செட்டில் சாய்னா நேவால் கடும் நெருக்கடி கொடுத்து விளையாடினார். இருவரும் மாறி மாறி புள்ளிகளை எடுத்த நிலையில் படிப்படியாக முன்னேறிய சாய்னா நேவால் 14-10 என முன்னிலை பெற்றார். அதனையடுத்து தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்னா சரிவை சந்தித்ததால் PV சிந்து 22-20 என்ற புள்ளிகளில் இரண்டாவது செட்டையும் கைப்பற்றி அரையிறுதிக்கு முன்னேறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு சாய்னாவிடம் தோல்வியடைந்த PV சிந்து இந்த வெற்றி மூலம் முன்னிலை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. Oh, what a net shot. There's the body smash from She's done it. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 19வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். இன்று நேரில் சந்திக்கிறார் MK ஸ்டாலின். மதுசூதனனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் சின்னம் புகார் பற்றி விளக்கம் அளிக்க உத்தரவு. ரேஷன் கார்டுகளுக்கு ஸ்மார்ட் கார்டு முதல்வர் பழனிசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலைகள் குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.